ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லி புதினா சட்னி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து ஒரு 2 பெரிய பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3லேருந்து 4 வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கழுவின தண்ணி இருக்குல்ல, அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த சட்னியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ் கோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.